இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு ஒப்பந்தம். இருதரப்பும் மொத்தம் 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. அவை பாதுகாப்பு, விண்வெளி, கூட்டாண்மை, சுகாதாரத்துறையில் ஈடுபாட்டை அதிகரிக்கும், செயற்கைக்கோள் ஏவுதல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை வழங்கும். ஹெலிகாப்டர்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை இந்திய ஆயுதப்படைகளுக்கான கூட்டு தயாரிப்பு மற்றும் நட்பு நாடுகளுக்கான உற்பத்தி ஆகியவற்றில் இணைந்து பணியாற்ற இந்தியாவும் பிரான்சும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று புதுடெல்லி தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அதிபர் திரௌபதி முர்மு வழங்கிய அரசு விருந்தில் கலந்து கொண்ட போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது. பாதுகாப்பு, உற்பத்தி, அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் காலநிலை மாற்றம், சுகாதாரம் மற்றும் விவசாயம் போன்ற பொது சேவைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு ஆகியவற்றில் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்த மேக்ரானும் மோடியும் ஒப்புக்கொண்டனர். எந்த ஒப்பந்தங்களின் மதிப்பையும் அது குறிப்பிடவில்லை. ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக 4 சதப்தங்களாக தனது போர் விமானங்களை நம்பியிருக்கும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆயுத சப்ளையர் பிரான்ஸ். பிரான்சின் சொஃப்ரோனல் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு சேவைகளை அளிப்பதை தலைவர்கள் வரவேற்றனர். இந்தியாவில் முன்னணி விமான உந்துவிசை இன்ஜின்களுக்கான புதிய தாவலை திறந்து ரஃபேல் இன்ஜின்களுக்கான சேவையை சேர்த்தனர். மேலும் ஹெலிகாப்டர் கூட்டாண்மை. மேக்ரானின் 40 மணி நேர பயணத்தின் போது இருதரப்பு உச்சி மாநாடு மே மாதத்துக்கு பிறகு 5வது மேக்ரான் மோடி சந்திப்பு ஆகும். இந்தியாவின் டாடா குழுமம் மற்றும் பிரான்ஸ் ஏர்பஸ் திறந்த புதிய தாவல் ஆகியவை இணைந்து சிவில் ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் கோத்ரா தெரிவித்தார். பிரான்ஸ் ஜெட் என்ஜின் தயாரிப்பாளரான சிஎஃப்எம் இன்டர்நேஷனல் இந்தியாவின் ஆகாசா ஏர் இணையத்துடன் 300க்கும் மேற்பட்ட லீஃப் 1B இன்ஜின்களை 150 போயிங்கிற்கு சக்தியூட்ட புதிய டேட் 737 மேக்ஸ் விமானத்தை திறக்கும் ஒப்பந்தத்தை அறிவித்தது. ஆகாசா ஏர் முன்பு இன்ஜின் மூலம் இயக்கப்படும் 26 விமானங்களை ஆர்டர் செய்தது. அவற்றில் 22 பயன்பாட்டில் உள்ளன. 2020 மற்றும் 2022 ஆண்டுகளில் பிரெஞ்சு தீவு பகுதியான லா ரியூனியனில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு கண்காணிப்பு பணிகளின் அடிப்படையில் தென்மேற்கு இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்த இந்தியாவும் பிரான்சும் ஒப்புக்கொண்டன என்று அரசாங்க அறிக்கை தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு 30,000 இந்திய மாணவர்களை உயர்கல்விக்கு ஈர்க்கும் சூழ்நிலையை பிரான்ஸ் உருவாக்கும் என்றும் மேக்ரான் கூறினார்.